Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு டேஸ்டியா எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் செய்ய போறோம். பானி பூரி. பூரி பண்ண தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், மைதா 2 ஸ்பூன், இதுக்கு பதில் நீங்க கோதுமை மாவும் எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், எண்ணெய் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு மிக்சிங் பவுல்ல ரவை, 2 ஸ்பூன் மைதா, உப்பு, பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஈர துணி வச்சு 30 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ பானிபூரிக்கு தேவையான மசாலா தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி, புதினா 1 கப், இஞ்சி, பச்சை மிளகாய் 2, லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், மிளகு 3, உப்பு தேவையான அளவு. ஒரு மிக்சர் ஜாரில் புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, லெமன் ஜூஸ், பிளாக் சால்ட், இது இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சால்ட் எடுத்துக்கலாம், ஜீரகப்பொடி, சாட் மசாலா, மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பானி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பானிபூரிக்கு தேவையான ஆலு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஆலு மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 3, வெங்காயம் 1, மிளகாய் பொடி 1 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 ஸ்பூன், கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு. ஒரு பவுலில் வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கோங்க. அது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஜீரகப்பொடி, உப்பு, மிளகாய் பொடி, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆலு மசாலா ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. திரும்பவும் எடுத்து லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா இப்படி பேஸ்ட் மாதிரி வரும். ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சா போதும். மாவு ஈக்குவலாக கட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா ரவுண்டாக மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் பூரி பெருசாக வரும். தின்னாக தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பூரியை போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. லைட்டாக எல்லா பூரியும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பெருசாக வரும். நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க.
இதே மாதிரி எல்லா பூரியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பூரி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் பூரியை லைட்டாக ஆற விடுங்க. அப்படி இல்லைன்னா கிறிஸ்பியாக வராது. அவ்வளோதான், நல்லா மொறு மொறுன்னு பூரி டேஸ்டியான ஆலு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பானிபூரியை சர்வ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக டேஸ்டியான பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.